ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே அழகே அழகு சீரியலில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாக்கியராஜ், மலர், மதி, ரேவதின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல் கிட்ட இருக்காங்க. அதை பார்த்து தங்கராஜ் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிலேருந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ ஜாலியாக பேசின்னு இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி தங்கராஜ் யோசிக்கிறாங்க. அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வந்து ரேவதியை உனக்கு சூடு சொரணே இல்லையா, வா நம்ம கிளம்பலாம், பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்னங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. இல்லை வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரேவதியை கூட்டின்னு போயிடுறாங்க. இங்கே மலர் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் என்னங்க சொன்னீங்க, ஏன் மலர் அப்படி கூப்பிட்டு போகிறாரு அண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் கேட்டுட்டேன், நீங்கள் ரேவதியை ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டேன் மலர் அப்படின்றாங்க. என் கண்ணு முன்னாடி பார்த்தியா இல்லையா மண்டபத்தில் அடிக்க கை வாங்கினாரு, நான் இப்படியெல்லாம் வளர்த்தாவலை அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போ ரேவதிக்கு தாங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா நான் மாப்பிள்ளைக்கிட்ட போய் பேசலாம், நான் பண்ணது தப்பு தான், வா மாப்பிள்ளைக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் இருக்கிற ரூமுக்கிட்ட போய் டோரை தட்டுறாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா திறந்துட்டு இல்லைண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் அப்போவே தூங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறாங்க. இங்கே சுரேஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப குடிச்சிக்கிட்டு மாட்டேயாகி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து டோரை தட்டுறாங்க மதியம்னு சொல்லிட்டு. மதியம் பார்த்திங்கன்னா அரை தூக்கத்தில் எழுந்து வந்து திறக்கிறாங்க. கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டேன் மன்னிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் கோவத்துலேயும் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்கிறாங்க. அழகாக இருந்தாலும் உன் வாய் தான் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதி பார்த்திங்கன்னா சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே சுரேஷன் தூங்கிடுறாங்க. மதி பார்த்திங்கன்னா அவரோட ஷூவும் சாக்ஸையும் கழட்டி விட்டுட்டு இல்லை ரொம்ப நல்லவரை போல தான் இருக்குது, காலையிலையும் ஏதோ அந்த மாதிரி பேசினார், பார்க்கலாம் போக போக அப்படின்ற மாதிரி மதி யோசிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தங்கராஜ் தூங்கி எழுறாரு. ரேவதி கிட்ட நைட்டு என்ன ரேவதி நடந்துச்சு, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் நடக்கலைங்க, நீங்கள் ரொம்ப டான்ஸ் பண்ணீங்க, டயர்ட் ஆகிட்டீங்க, அதுதான் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மலருக்கு ரேவதி கால் பண்ணி இங்கே நடந்த விஷயம் ஏதோ அவருக்கு தெரியல போல், அண்ணாவுக்கு சொல்லிவிடுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, பிஸ்னஸ் காலு. அதையும் பேசிட்டு இருக்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா ரேவதி வீடியோ காலில் பேசினு இருக்கா. யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்துட்டு ராகவி கிட்ட பேசினு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆமாம் ராகவி கூட வர்றதா தானே அத்தை மாமா சொன்னாங்க, எங்கே ரேவதி ஆளை காணோம், இல்லை வீட்டிலே இருக்காங்க, இல்லை வேற ஆள் வீடு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தங்கராஜ் கேட்குறாங்க. இல்லை அப்பா அம்மா கிட்ட தான் இருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கு இல்லையே அத்தை மாமா கால் வலின்றாங்க, அவங்க எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தங்கராஜ் கேட்குறாங்க. இல்லை வேலைக்கு வந்திருக்காங்கல்ல அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் போட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் பேராக உக்காடுறாங்க. சுரேஷும் மதியம் உக்காந்துருந்தது பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகலை. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மதி தண்ணியில் விழுந்துடுறாங்க. சுரேஷ் பார்த்திங்கன்னா கத்துறாரு, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சுரேஷை பார்த்திங்கன்னா தண்ணியில் குதித்து மதியம் நீச்சல் அழுத்தி காப்பாற்றின்னு வராங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஹெல்ப்பரும் வராங்க. எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப தண்ணி தான் குடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதியம் பார்த்திங்கன்னா கண்ணு முழிக்கிறாங்க. அப்போ மலர் பார்த்திங்கன்னா மதி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை யார் காப்பாற்றுனது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஆமாக்கா எனக்கு தண்ணினா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை காப்பாற்றுனது பற்றினா சுரேஷ் தான் காப்பாற்றினா அப்படின்றாங்க. ஆமாவாக்கா அப்படின்றாங்க. அப்போ சுரேஷ் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கஞ்சி எடுத்துகிட்டு வராங்க. உன்னை கஞ்சி குடிக்க சொல்லியிருக்காங்க, இதான் சூடாக குடி நான் ஊட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்கிறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே தான், சுரேஷ் ஓரளவுக்கு மதி மேலே பாசமாக இருக்கா அப்படின்ற மாதிரி மலர் யோசிக்கிறாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு இருந்தது போதும், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துக்கின்னு கிளம்புறாங்க. அப்போ சுரேஷ் மேலே பார்த்தீங்கன்னா மதி டயர்டாக இருக்காங்க. சுரேஷ் மேலே படுத்துக்கின்னு தூங்கின்னு வராங்க. இதை பார்த்தீங்கன்னா சுரேஷ் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களை நேராக வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தங்கராஜ் சொல்கிறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்ட, ரேவதி ராகவி அம்மா வீட்டில் இருக்கா, எப்படியாச்சும் சொல்லு அண்ணா கிட்ட
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் அத்தை மாமாவை பார்க்கணுன்னு இருந்தேன் அப்படின்றாங்க. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்களும் பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிறாங்க. இங்கே எல்லாரும் வீட்டுக்கு போகிற மாதிரியும் ராஜலக்ஷ்மி மலரை திட்டுற மாதிரியும் முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.